எங்கே தனக்கு கை வலித்து விடுமோ என மிருதுவாக தன் கையை பற்றியிருந்த கணவனின் முகத்தை பார்த்தாள் மனோகரிணி. சந்தர், நான் சொல்றத பொறுமையா கேளு ஹனி. நீங்க என்ன சொல்றீங்க? சந்தர், என் குழந்தைய இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க சொல்றீங்களா? என்னால கொடுக்க முடியாது. மனைவியின் முகத்தில் சுடர்விட்ட கோபத்தைக் கண்டு அவள் கையை பற்றியபடி சில நிமிடங்கள் அமைதி காத்தான் மதுச்சந்திரன். சந்தர், நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல ஹனி. எனக்கு என்ன கஷ்டம் சந்தர்? எனக்கு பிடிச்ச வேலைய நான் ரசிச்சு செய்யறேன். பிடிச்சத செய்யற, ஆனா அளவில்லாம செய்யற. நீ ஓய்வே இல்லாம அளவுக்கு அதிகமாவே உழைச்சிட்ட. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு ஹனி. இல்ல சந்தர், பொய் சொல்லக்கூடாது ஹனி. சந்தர், சொல்லுடா. அம்மா கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அப்போ அம்மா நகைய அடமானம் வச்சுதான் வில் கட்டின சந்தர். பெட்டிங் தொடங்குனதும் அந்த பணத்தில்தான். தன் தாய் அளித்த பணத்தை மறுத்துவிட்டு வாடகைக்கு இடம் மட்டும் பார்த்து தருமாறு மனோகரிணி கூறியது மதுச்சந்திரன் நினைவில் வந்து போனது. இங்க வந்ததுக்கு அப்புறம் அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம், நகையை மீட்க பணம்னு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு சந்தர். அதை விட என் அம்மா வசதியா வாழ்ந்தவங்க. நான் அவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து வசதியா வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். உன் ஆசை நிறைவேறிடுச்சேடா. நகையும் மீட்டுட்டதானே? மீ ஆனா வீடு இன்னும் மீட்கல. அதுக்கு தான் ஓடி ஓடி பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் சந்தர். நான் ஒன்று சொன்னா கேப்பியா ஹனி? வேண்டாம் சந்தர், நானே அந்த வீட்டை மீட்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், நீ முதுகு ஒடிய வேலை செய்கிறத என்னால் பார்க்க முடியல ஹனி. இல்லை சந்தர், எனக்கு எந்த கஷ்டமும். பொய் வேண்டாம் ஹனி. கஷ்டப்படாமல் எப்படி பணம் கிடைக்கும்? முதுகு ஒடிவது போல் வலிக்கும். தோள், கை, கண்ணு போடதான் வலிக்கும். அதிக பணம் வேண்டுமென்றால் வேலையும் அதிகம் செய்யதானே வேண்டும். ஹனி, நீ இனிமேல் பணத்தை துரத்திட்டு ஓட வேண்டாம். போதும், இந்த கைகள் இனியும் நோகக்கூடாது. மனோகரிணியின் இரு உள்ளங்கைகளிலும் மாறி மாறி தன் இதழ்களை மிருதுவாக ஒற்றி எடுத்தான் மதுச்சந்திரன். உன் வீட்டை நான் மீட்கிறேன் ஹனி. நீ பேங்க் லோனுன்னு இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி மாசம் ஒரு 5000 இல்லை 10,000 ஏதோ ஒன்று எனக்கு கொடுத்துடு. கடைசியில் எவ்வளோ பணம் சேருதோ அந்த பணத்துக்கு அளவா ஒரு வீடு வாங்கலாம். அந்த வீடு எனக்கு உன்னோட காதல் பரிசா இருக்கட்டும். சந்தர், நீ மறுத்து சொல்லக்கூடாது ஹனி. நீ நான் கேட்ட வரத்தை எனக்கு கொடுத்து தான் ஆகணும். இல்லை சந்தர், நான் ஹோட்டலுக்கு கிளம்புற ஹனி. நைட்டு உன் முடிவை சொல்லு. மிருதுவாக அவள் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு விடை பெற்று சென்றான் மதுச்சந்திரன். ஜன்னலோரம் கணவன் கார் வெளியேறுவதை பார்த்தபடி நின்றிருந்தாள் மனோகரிணி. உள்ளே வரும் இந்த கார் பூர்ணா கார் போல் இருக்கிறது. மனோ, மனோ! அரை கதவருகே நின்று அழைத்தாள் மதுஸ்ரீ. என்ன மது? பூர்ணா வரா. அவரவரத்துக்குள்ள நான் பின்கேட்டு வழியா போயிடுறேன். அம்மா கேட்டா சொல்லிடு. பாய். நில்லு மது. அவ ஷாப்பிங் கதையை கேட்க எனக்கு பொறுமை இல்லை மனோ. நான் போறேன், ஆளை விடு. மனோகரிணியின் பதிலை கூட கேட்காமல் விழுந்தடித்து ஓடினாள் மதுஸ்ரீ. மனோ எங்க மதிக்கா? அவளுக்கு உடம்பு பரவாயில்லையா? பூர்ணா விசாரிப்பதை கேட்டவாறே கீழே இறங்கி சென்றாள் மனோகரிணி. மனோவுக்கு என்ன? நல்லா தான் இருக்கா. இதோ மனவே வந்துட்டான். பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். மதிவதனி சென்று விட, வாங்க பூர்ணா. உனக்கு ஜுரம் சரியாயிடுச்சானா? சரியாயிடுச்சு பூர்ணா. சாரி, என்னால தான் உனக்கு ஃபீவர் வந்துடுச்சு. சாரி மனோ. யாரோ என்னவோ உளறுனத நான் உன்கிட்ட வந்து சொல்லியிருக்க கூடாது. சாரி மனோ. அச்சோ, எதுக்கு இப்போ அழுறீங்க? விடுங்க பூர்ணா, நாம் அதை மறந்துடலாம். தேங்க்ஸ் மனோ. எங்க என்கிட்ட கோபிச்சிட்டு பேசாம இருந்துடுவியோன்னு பயந்துட்டேன்.
எனக்கு எந்த கோவமும் இல்ல பூர்ணா. தேங்க்ஸ் மனோ. மது எங்கே? அவ ஃப்ரெண்டு யாரையோ பார்க்க போயிருக்கா பூர்ணா. சொல்ல மறந்துட்டேனே. 2 நாள் முன்னாடி உன் பெட்டிங்ல சந்திரனை ஒரு பொண்ணோட பார்த்தேன் மனோ. ரொம்ப உரிமையா சந்திரன் கூட பேசிக்கிட்டு இருந்தா. அவங்க அம்பிகா பூர்ணா, சந்திரனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். அவங்க தான் இனிமேல் என் பெட்டிக்க பார்த்துக்க போறாங்க. ஓ, என்ன அமைதியாயிட்டீங்க? சந்திரனுக்கு உன் மேல இருக்கிற அன்பை பார்த்து சந்தோஷத்துல எனக்கு பேச்சே வரல மனோ. எப்பவும் இப்படியே இருந்தா சரி. இல்லனா அந்த ரேகா மாதிரி நீயும். ரேகா? மனோ, மனோ. கணவன் குரலில் மனோகரணியின் கவனம் திசை திரும்பியது. சந்தர், மொபைல் மறந்துட்டு போயிட்ட மனோ. நான் வரும்போது கொண்டு வர மாட்டேனா சந்திரா? மதிவதினி அங்கு வர மொபைல் இல்லாம நான் என்னக்கா பண்ணுவேன்? நான் எடுத்துட்டு வரேன் சந்தர். மனோகரணி விரைந்து படிகளில் ஏற, மெதுவா மனோ, அவசரம் இல்ல, மெதுவா போ. மதுச்சந்திரனின் கரிசனையை கண்டு மதிவதனி கேலியாக சிரிக்க தமக்கையை முறைத்தான் மதுச்சந்திரன். நான் கிளம்புற மதிக்கா, மனோ கிட்ட சொல்லிடுங்க. அங்கு நிற்க பிடிக்காமல் வெளியேறினாள் பூர்ணா. மரகதமணி மனதில் இருந்த நிம்மதி அவர் முகத்தில் மலர்ச்சியாக வைத்திருந்தது. அச்சிறிய வீட்டினுள் நிறைந்திருந்த பொருட்களை ஒவ்வொன்றாக தொட்டு பார்த்தான் மரகதமணி. இவை அனைத்தும் என் மகள் எனக்காக வாங்கியது. பகல் இரவு பாராது உழைத்திருக்கிறாள் என் கண்மணி. நான் உனக்கு அம்மா இல்ல மனோ, நீதான் எனக்கு அம்மா. அம்மா, அம்மா. தங்கம், என்ன நினைச்சிங்களா? அதான் உடனே வந்துட்டேன். வீட்ல யாரும் இல்லையா மனோ? ம், எல்லாரும் ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. நான் என் அம்மாவை பார்க்க ஓடி வந்துட்டேன். தங்கம், என்னம்மா? நான் இங்க இருக்கேன்னு அடிக்கடி வராதே தங்கம். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன். உட்காரு மனோ. அமர்ந்த தாயின் மடியில் படுத்து கொண்டாள் மனோகரணி. என்ன தங்கம்? உங்க மாப்பிள்ளை ம் என்ன கடைக்கு போக வேணாம்னு சொல்றாருமா. அவர் ஃப்ரெண்டு அம்பிகான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள பார்த்துக்க சொல்லியிருக்காருமா. என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்றாருமா. மகளின் தலையை வாஞ்சையுடன் வருடினாள் மரகதமணி. கல்லூரியில் பட்டாம்பூச்சியாய் பறந்து திரிய வேண்டிய வயதில் உடல் நோக உழைத்தே தேய்த்தாள். எல்லாம் என் வயிற்றில் பிறந்த பாவம். மரகதமணி விழிகளில் வடிந்த கண்ணீர் மனோகரணி கன்னத்தில் விழுந்து சிதறியது. அம்மா திடுக்கிட்டு எழுந்தவள் தாயின் கண்ணீரை துடைத்து விட்டாள். என்னம்மா? நீ வேற எங்கேயாவது நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா நல்லா இருந்திருப்ப மனோ. அம்மா, இப்படியெல்லாம் பேசினீங்கன்னா நான் அப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். கோபித்து கொண்டவள் போல் எழுந்து சென்று கதவருகே நின்றாள் மனோகரணி. மனோ, அம்மா தெரியாம சொல்லிட்டேன். கோவிச்சுக்காதடா. அம்மாவை பாரு தங்கம். இன்னொரு தடவை இப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா நான் நிஜமாலுமே உங்ககிட்ட பேச மாட்டேம்மா. அழாதே தங்கம். சந்தோஷமா வந்த புள்ளைய அழ வச்சுட்டேன். அழாத கண்ணே. மாப்பிள்ளை சொல்ற மாதிரி கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோ. அப்புறம் கடைக்கு போகலாம். சரிம்மா என்ற மகளை அணைத்து கொண்ட மரகதமணி மனதிற்குள்ளே இறைவனுக்கு நன்றி கூறினாள், தன் மகளுக்கு நல்ல கணவனை கொடுத்ததற்கு. வான வீதியின் தன் உலாவலை தொடங்கியிருந்தான் சந்திரன். அவனோடு உலாவிக்க கழிக்க அவனுடைய நண்பர் கூட்டமாக நட்சத்திரங்களும் வந்திருந்த அழகிய இரவு. தளர்வாக பின்னி இருந்த மனோகரனின் கூந்தலில் மல்லிகை பூவை சூடினாள் மதிவதனி. எதுக்கு சிரிக்கிறீங்க? என் தம்பிய நினைச்சுதான். எப்பவும் உன்னோட ஜபந்தான்.
அதுவும் நீ நைட்ல உட்காந்து வேலை பார்ப்பியே, அப்போ எங்களுக்கு தூக்கமே கிடையாது. புலம்பி தள்ளிடுவான். அவனோட 6 வருஷ காதல இன்னைக்கு உன்கிட்ட கொட்டுவான் பாரு. 6 வருடமா என்னை காதலிக்கிறாரா? மதி, இன்னும் என்ன பண்றீங்க? வரோமா, வா மனோ, போகலாம். அலங்கரித்த மனோகரணியை மதுச்சந்திரனின் அறையில் விட்டுவிட்டு சிரிப்புடன் நகர்ந்தாள் மதிவதினி. மல்லிகை மஞ்சத்தில் சிந்தனையுடன் கால் நீட்டி சாய்ந்திருந்த மதுச்சந்திரன் மனைவியின் வரவை உணர்ந்து எழுந்தான். அனி, விரைந்து சென்று அவளை தன் கைகளில் ஏந்தி கொண்டான் மதுச்சந்திரன். சந்தர், விடுங்க, நான் நடந்து வரேன். பிடிவாதமாக அவளை தூக்கிச் சென்று மஞ்சத்தில் மென்மையாக இறக்கிவிட்டான் மதுச்சந்திரன். அறையினுள் மிதமான வெளிச்சம் நிறைந்திருக்க அவ்வொளியில் மஞ்சத்தில் தூவியிருந்த மலர்களில் பார்வை பதித்திருந்த மனோகரணியை கனிவுடன் பார்த்தான் மதுச்சந்திரன். என்ன முடிவு எடுத்திருக்க ஹனி? எனக்கு 2வது வரம் கிடைக்குமா, கிடைக்காதா? நான் நீங்க சொல்ற மாதிரி கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் சந்தர். தேங்க்ஸ் அனி. அவள் கைகளை எடுத்து மிருதுவாக முத்தமிட்டான் மதுச்சந்திரன். நீ மதிய நேரத்தில் வேணா போய் அகியையும் மோகியையும் பார்த்துட்டு வா அனி. சந்தர், 10 சாரி டிசைன் பண்றதுக்கு பதிலா 2 சாரி டிசைன் பண்ணு. தேங்க்ஸ் சந்தர். மனோகரினியின் பார்வையை தாங்கி நின்ற மதுச்சந்திரனின் பார்வையில் காதல் கூடியது. உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஹனி. மெத்தையில் வைத்திருந்த கிஃப்ட் பார்சலை எடுத்து அவளிடம் கொடுத்தான் மதுச்சந்திரன். என்ன சந்தர் இது? பிரிச்சு பாரு. மனோகரினி மெல்ல பிரிக்க அதனுள் இருந்த கைபேசி பாடத் தொடங்கியது. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேனடி செல்லம்மா. சந்தர், எடுத்து பேசு ஹனி. ஹலோ, ஹாய் ஹனி. எதுக்கு இப்போ ஃபோன் சந்தர்? இது லவ் ஃபோன் அனி, நீயும் நானும் மட்டும் பேசிக்கிறதுக்கு. இந்த கிரீன் மைசூர் சில்க்ஸ் எப்படி இருக்க தெரியுமா? பச்சை ரோஜா பூ மாதிரி இருக்க. பச்சை ரோஜாவா? பச்சை கலர்ல ரோஜா பூ இருக்கா சந்தர்? என் கண் முன்னாடியே இருக்கே. அந்த பச்சை ரோஜாவோட கன்னத்தில் பூக்கிற ரோஜாக்கள் என்னை அப்படி மயக்குது. மதுச்சந்திரன் கைபேசியை போட்டுவிட்டு அவள் கன்னத்து ரோஜாவின் தேனை சுவைக்க அவள் கன்னத்தில் தன் இதழ்களை பதித்தெடுத்தான். மதுச்சந்திரனின் அண்மையில் மனோகரணியின் இதய துடிப்பு வேகம் கூடியது. மீண்டும் அவள் முகத்தை பார்த்தான். அவளது சிவந்த இதழைக் கண்டு சொக்கி போனான். மனைவியின் இதழை மெல்ல வருடினான். அந்த வருடலில் சுகத்தை வெகு நேரம் ரசித்து கொண்டே இருந்தான். சந்தர், நான் தூங்கட்டுமா? நிமிர்ந்து அவள் முகம் பார்த்த மதுச்சந்திரன் பயத்தில் படபடத்த அவள் விழிகளை கண்டான். சரி, படுத்துக்கோ. மனோகரணி மெத்தையின் ஓரத்தில் படுத்துக்கொள்ள அவள் நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டான் மதுச்சந்திரன். பயமில்லாம தூங்கு. உன்னை உன்னை சந்தர். சில நிமிடங்கள் கடந்திருந்தன. ஹனி, தூங்கிட்டியா? இல்ல சந்தர் என தன்னருகில் படுத்திருந்தவனின் முகத்தை பார்த்தான் மனோகரணி. தலையணை அடியில் தான் மறைத்து வைத்திருந்த அவள் முன் நீட்டினான் மதுச்சந்தர். உன்கிட்ட இதை கொடுக்க மறந்துட்டேன் ஹனி. எழுந்து அவள் காலடியில் அமர்ந்தான் மதுச்சந்திரன். என்கிட்ட கொடுங்க சந்தர், நான் போட்டுக்கிறேன். படு பேசாம, நான் தான் போட்டு விடுவேன் என்றவன் அவள் கால்களில் கொலுசினை அணிவித்தான். இந்த கொலுசு என்னோட காதலை உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். உன் மனக்கதவை திறக்கும். சந்தர், தூங்குடா. மதுச்சந்திரன் படுத்துவிட அவன் முகத்தை பார்த்தவாறே படுத்திருந்தாள் மனோகரணி. 6 வருடங்களாக என்னை நேசிக்கிறானா? நான் இங்கு வந்தது முதலா
என்னை பார்த்த நாளில் இருந்தே நேசிக்கிறானா? அவள் பார்வையை உணர்ந்து, என்ன அனி என்றான். ம், தூக்கம் வரலையா? இல்ல. அம்மா பக்கத்துல இல்லாம தூக்கம் வர மாட்டேங்குதா? இல்ல, நான் அம்மா பக்கத்தில் அதிகம் தூங்குனதில்ல சந்தர். இப்ப சரி. சின்ன வயசுல நான் ஸ்கூல் முழுக்க ஹாஸ்டல்ல தான் இருந்தேன் சந்தர். தனியா தான் தூங்குவேன். என் அம்மா போட்டோவை பக்கத்துல வச்சுக்குவேன். மனோ சிறு வயது முதல் ஹாஸ்டலில் இருந்தாளாம். மகளின் மனது மோசமான குடும்ப சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டு விடும் என்று ஹாஸ்டலில் இருக்க செய்து விட்டார்களா அத்தை? தனியா தூங்க முதல்ல ரொம்ப பயந்தேன். அப்புறம் எப்படியோ தூங்கி பழகிட்டேன் சந்தர். ம் என்றான் அவள் கன்னத்தில் விழித்த முடியினை ஒதுக்கியபடி. என் ஹனிக்கு வேற என்னெல்லாம் பயம்? ஊசினா ரொம்ப பயம். சரியா சந்தர்? அன்னைக்கு காய்ச்சல்ல ஊசி வேண்டாம் ஊசி வேண்டான்னு அழுத ஹனி. அப்பதான் தெரிஞ்சது என் ஹனிக்கு இன்னும் குட்டி பாப்பாதான். ஹனி கண்ணீரோட திக்கி திணறும் மனைவியை தன் மார்போடு அணைத்து கொண்டான் மதுச்சந்திரன். மனோகரணியின் கண்ணீர் மெதுமெதுவாக நின்றது. சாரி, நான் தான் சாரி சொல்லணும் ஹனி. இல்ல, தூங்குங்க. குட் நைட். மனோகரணி அவனிடமிருந்து விலகி படுத்து கொண்டாள். கடவுளே, என் மனோ எத்தனை கொடுமைகளை தாங்கியிருக்கிறாள். சிறு பெண்ணை என்ன பாடுபடுத்தியிருக்கிறார்கள். அவன் கற்பனையில் எழுந்த காட்சிகள் அவனை கூறு போட்டன. ஐயோ! மனோ மனதில் ரணம் தாங்காமல் தன்னை மறந்து மதுச்சந்திரன் வாய்விட்டு கதற, சந்தர், என்ன சந்தர்? கணவன் முகம் காட்டிய வேதனையை கண்களில் பளபளத்த கண்ணீரும் மனோகரனின் உள்ளத்தை உடைத்து போட்டது. சந்தர், நீங்க வருத்தப்படாதீங்க. நான் நான் அதிலிருந்து மீண்டு வந்துட்டேன் சந்தர். ஹனி, ஹனி. அவள் முகம் பார்த்து தவித்த மதுச்சந்திரன் அவள் மார்பினில் தஞ்சம் அடைந்தான். ஆளும் சேனையான கணவனை தன் மார்போடு அணைத்து கொண்டாள் மனோகரணி. தகர்த்ததோ அவள் உள்ள கதவு, தாளிடுமோ விதியின் வரவு. பொறுத்திருந்து பார்ப்போம்.